விஜயகாந்தை போல ஒருவரை பார்க்க முடியாது. கண்கலங்கி பேசிய நெப்போலியன். நடிகர் நெப்போலியன் பல வருடங்களாகவே சினிமாவில் நடித்து வந்தாலும் சில வருடங்களுக்கு முன்பு தனது மகனின் உடல்நல குறைபாட்டால் அமெரிக்காவில் குடும்பத்தோடு செட்டில் ஆகிவிட்டார். சமீபத்தில் தன்னுடைய மகனின் என்கேஜ்மெண்ட்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து பத்திரிகை கொடுத்திருந்தார். அதன்படி தனக்கு என்கேஜ்மெண்ட் என்று நெப்போலியன் மூத்த மகன் தனுஷ் பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் இந்தியாவிற்கு வந்திருக்கும் நெப்போலியன் தன்னுடைய மனைவியோடு விஜயகாந்த் வீட்டிற்கு சென்றிருக்கும் நிலையில் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் புத்தகம் ஒன்றை நெப்போலியனுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அதுபோல விஜயகாந்தின் மகன்களை பார்த்ததும் நெப்போலியன் தன்னுடைய பழைய நினைவுகளை கண்கலங்கி பேசியிருக்கிறார். விஜயகாந்தின் மறைவு செய்தி கேட்டு நெப்போலியன் அப்போது சமூக வலைதள பக்கத்தில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார். நெப்போலியன் விஜயகாந்துடன் நடிகர் சங்க பணிகளில் அதிகமாக ஈடுபட்டு இருந்ததாகவும் அவரை போன்ற ஆளுமை மிக்க நபரை பார்க்க முடியாது என்றும் நெப்போலியன் அந்த நேரத்தில் பேசியிருந்தார். அதுபோல விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அவருடைய மறைவுக்கு பிறகு கொடுக்கப்பட்டது குறித்தும் நெப்போலியன் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தார். அப்போது விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே இந்த விருது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டியது, ஆனாலும் அவருடைய சேவை மற்றும் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று நெப்போலியன் பாராட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.